டாப் வந்து பார்த்தீங்கன்னா G5 நானோ ஒயிட் யூஸ் பண்ணிருக்கோம். எல்லாரும் ஸ்பெசிஃபிக்காக கிச்சன் பொறுத்த வரைக்கும் ஒயிட் கான்செப்ட் அதிகமாக லைக் பண்ணுவாங்க. கவுண்டர் G5 நானோ ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த நீங்கள் எல்லாமே ஹாஃப் ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பெல்ட்ரியில் காம்பி சொல்லுவாங்க இந்த மாடல் நேம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவன் ஓடிஜி எல்லாமே காம்பி ரெண்டுமே அட்டாச் ஆகி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டச் டிஸ்பிளே வரும், ஆப்லேயே வருது. ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸு இதெல்லாமே நம்ம டச்லேயே வந்து பேக்கிங் ஐட்டமா என்னென்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஆப்ஷன் மேலே இருக்கிறதுல இது டோஸ்டிங் போட்டுமா இல்லை கிரில்லிங்? இல்லை ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1 நம்ம பொதுவாக வந்து தனித்தனியாக வைப்போம். அந்த மாதிரி இல்லாமல் 2 in 1 கான்செப்ட்லேயே இதில் பண்ணுவோம். எல்லாமே கம்ப்ளீட் டச் கண்ட்ரோல். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பாப்பெட் கிச்சன்னா இது ஸ்டார்டிங் ரேஞ்ச் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அந்த ரேஞ்சஸில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாக்ட் அப்ளைன்சஸ் டிபெண்ட்ஸ் என்னென்ன பிராண்ட்ஸ் போகிறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி அப்ளைன்சஸ் வரலாம். பார்த்தீங்கன்னா இதில் அக்சசரிஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா டேண்டம் பேஸ்கெட்ஸ் ஒரு கலரில் கொடுத்துருக்கோம். இது பிளாக், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, இதில் வந்து கிரே. ஓகே ஃபைன் ஃபைன். கிரேன்றது இந்த டேண்டம் பேஸ்கெட். ஆமாம், இது ஒரு எல்லாமே சேம் பிராண்ட் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்ன பர்பஸ் இது டிபெண்ட்ஸ். ஒரு கலர்ஸ் போகும்போது அந்த கலர்ஸ்க்கு மேட்சிங்காக வந்து கான்ட்ராஸ்ட் பண்றீங்க. எக்ஸாக்ட். இது வந்து ஆப்லி ஜெர்மனி பிராண்ட். அக்சசரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்லியோட ஜெர்மனி பிராண்ட். அந்த நீங்க எல்லாமே விக்கெட் பாஸ்கெட்ஸ். ஓகே. ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் ஆமாம் எல்லாமே இதில் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோலிங். ஓகே. ஸோ இந்த மிக்ஸி கிரைண்டர்ஸ் எல்லாமே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். And then இது எல்லாமே லாக்கட் கிளாஸ். ஓகே. லாக்கட் கிளாஸ்ன்னும் போது நம்ம எனி கலர்ஸ் எனி சிஸ்டம் ஏதா இருந்தாலுமே நம்ம அதை இந்த மாதிரி ஓகே நீங்க கலர்ஸ் நம்ம ஃபேப்ரிகேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இப்போ அதுக்கும் இதுக்கும் இந்த கலர்ஸ் மட்டும் தான் டிஃபரன்ஸ். வேற என்ன இல்ல. இது மெட்டீரியல் கிளாஸ். ஓகே. இது மெட்டீரியல் கிளாஸ். அது வந்து பாத்தீங்கன்னா HDHMR மெட்டீரியல். ஓகே. சோ அது டிஃபரண்ட் மெட்டீரியல், இது ஒரு டிஃபரண்ட். எக்ஸாக்ட். வெளியில வரக்கூடிய ஷட்டர் மட்டும் தான், இன்னர் வரக்கூடிய கிளாஸ் கேஸ் எல்லாமே டிஃபால்ட். ஓகே ஃபைன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் கான்செப்ட் கொடுத்துருக்கோம். வித் பாட்டம் ஸ்டோரேஜ்ல பேக் பேனல்ல பேக்ல வந்து பாத்தீங்கன்னா சார்கோல் பேனல்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த மாதிரி கான்செப்ட்ல நம்ம ஓகே சார்கோல் பேனல்ஸ். ஓகே. இது நீங்க சார்கோல் பேனல்ஸ்ல நீங்க வந்து கஸ்டமர்ஸ் நீங்க எதை சஜஷன் பண்ணுவீங்களா இல்ல இது ஒரு டைப் ஆஃப் சார்கோல் பேனல்ஸ் தான் இல்ல அந்த கேட்டலாக் இருக்கும். சர்டன் கேட்டலாக்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்ன்றதை அதை நம்ம பார்த்து நம்ம அதுக்கேற்ற சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது ஒரு சோஃபா கான்செப்ட். ஓகே. அந்த இது டிவைடர் ஆப்ஷன் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா OSD ஃபீச்சர்ஸ்ல. ஸோ இது என்ன வுட்ல நீங்க பண்றீங்களா இல்ல இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் சைட் டீக் அந்த மெட்டீரியல். இது ஆனா பாத்தீங்கன்னா டீக் அந்த வெளியில இருக்க ஷீட்ஸ் அதான் OSD சொல்லுவாங்க. இன்னர் வந்து பிளைவுட். அதுக்கு மேல 3 mm திக்னஸ்ல OSD. ஓகே. ஸோ அந்த அதுல வந்து பாலிஷ். ஓகே. இவ்வளவு வுட் யூஸ் பண்றீங்க இந்த ஃபியூச்சர்ல இந்த காயான்னு சொல்லுவாங்க. அந்த இஷ்யூல நீங்க எப்படி நாங்க வந்து பாத்தீங்கன்னா அதுதான் மாய்ஸ்சரைசர் கிளைம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்றோம். அந்த டர்மட் வுட் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபியூச்சர் எந்த அந்த மாதிரி இஷ்யூ வருது அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதுதான் ஏன்னா ஒரு சிலது ஒரு 5 years ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல அதனால தான் நீங்கள் இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கான மெட்டீரியல் நம்ம வந்து சஜஸ்ட். ஓகே. அதுக்கான மெட்டீரியல் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவீங்க. ஸோ இது ஒரு க்ராக்கரி கான்செப்ட். ஓகே. ஸோ இது வந்து ஒரே டாப் மெட்டீரியல் சாலிட் சர்ஃபேஸ். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் மிஷின் பண்ணியிருக்கோம். மோல்டட் கான்செப்ட் வித் டேப் வந்துருக்கும். வித் பெவல்டு மிரர். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிரரோட பெவல்டு மிரரில் பிரான்ஸ் வித் கிளியர். ஸோ இதில் மேலே ப்ரொஃபைல் ஷட்டர் வித் கிளாஸ். இது ஒரு ஷோ பீஸ். ஓகே. இது ஒரு தனி கிச்சனா இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா க்ராக்கரி. ஓகே. க்ராக்கரி ஃபார் டைனிங் ஏரியா சைட் எக்ஸாக்ட் அதுக்கான க்ராக்கரி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டியூ கிச்சன், டீகோ கிச்சன். ஸோ இந்த கிச்சன் மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டிக்கோட பிராண்ட்ஸ். எக்ஸாக்ட். ஹெட்டிக் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம கொடுத்துருக்க அக்சசரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டிக் கொடுத்துருக்கோம். ஹெட்டிக்கும் லைக் ஜெர்மனி பிராண்ட். ஸோ உங்களுக்கு ரீசனபிள் திங்ல இருக்கும். டியூரேஷன் நல்லா இருக்கும். இது வந்து மேக்ஸ் கார்னர். ஓகே. எக்ஸாக்ட். அந்த கார்னர்ல இருந்து நீங்க அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணலாம்.
தென் இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் பாட்டம் ஓடிஜி நம்ம இந்த பேக்கிங் பண்ணுற ஐட்டம் பாட்டம் வந்துடும். அண்ட் தென் ஸ்டவ் மேலே இருக்கிறது வந்து ஹாப் கான்செப்ட்ல குக்கிங் ரேஞ்ச் சொல்லுவாங்க. ஓகே. சார் இப்போ நீங்க இது வச்சிருக்கீங்க, இப்போ இப்படி இது பண்ணும்போது இதுக்கும் ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடல் தான் வச்சிருக்கோம். நம்ம இந்த ஆப்ஷனால இந்த சிம்னி சேஞ்ச் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்கா லெவல் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிடும். சோ அது நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட். அது இங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம டிஷ்வாஷர் யூஸ் பண்ணிருக்கோம். நீங்க மேல கேட்டிங்கல. ஆமா. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஷ்வாஷர். ஓகே. ஓகே ஃபைன். இதுலயே அவங்க அதோட நீங்க டோர் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. எக்ஸாக்ட். இது வந்து பில்டிங் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இங்க வந்து. ஓகே. சோ பர்టిక్యులரா நீங்க இதுக்கு கஸ்டமைஸ் பண்ணி ஒரு டிஷ்வாஷர். எக்ஸாக்ட். பில்டிங் கான்செப்ட் வந்து ஃப்ரீ ஸ்டாண்ட் வருது. இது வந்து பில்டிங் கான்செப்ட். ஃபைன். சோ பில்டிங் கான்செப்ட்ல இப்போ நீங்க என்ன சைஸ் சொல்றீங்கன்றது அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி தராங்களா? இல்ல, வர சைஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம மேனுஃபேக்சரிங் இந்த சைஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸ். எக்ஸாக்ட். அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம எம்எம் ல ஒர்க் பண்றோம். சோ இப்போ வாட்டர் அவுட்ல நீங்க வந்து இது முன்னாடி நம்ம பிளம்பிங் பாயிண்ட் எலக்ட்ரிக் பாயிண்ட் பிஃபோர் நம்ம ஓகே ஃபைன். இதுல அந்த நீங்க காட்டுற மாதிரி அந்த ஆரோ பியூரிஃபை கிடையாது. இங்க நம்ம அது வேணா நம்ம இன்ட்ரோ듀ce பண்ணிடுவோம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சோ நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல என்ன ஸ்டோன் யூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி ஷீட் மாதிரி ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா சாலிட் சர்ஃபேஸ் கொரியன் டாப் மெட்டீரியல். சாலிட் சர்ஃபேஸ். சோ அது மார்பிள் கிரானைட் அந்த கான்செப்டே கிடையாது. அதோட மாடல்ஸ் எல்லாமே இல்ல. டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி. என்ன டிஃபரெண்ட் இப்போ மார்பிள்க்கும் இப்போ இந்த இது வந்து ஆர்டிஃபிஷியல் லைக் பிளாஸ்டிக் மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹீட் ரெசிஸ்டன்ட்லாம் கிடையாது. இது சூப்பர் எக்ஸ்பென்சிவ். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ரெசிஸ்டன்ட்லாம் கிடையாது. இது வந்து உங்களுக்கு ஒரு ஷோ ஆஸ்பெக்ட் தான் யூஸ் பண்ண முடியும். ரெகுலர் யூசேஜ் கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க ஹீட்டா ஏதோ குக்கர்ல குக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா இது வந்து அட்மிசபிள் கிடையாது. ஸோ ஓகே அப்போ இப்போ கிச்சன்ல கண்டிப்பா ஹீட் ஐட்டம்ஸ் ஏதாவது ஒரு வைப்பாங்க. ஸோ அது அந்த டைம்ல நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, இது வந்து அங்க ப்ரிஃபரபிளே கிடையாது. இது வந்து ரெகுலர் யூசேஜ் கிச்சன் கிடையாது. ஒரு ஸ்டுடியோ டைப் கிச்சனுக்கு இது ஓகே ஃபைன். நீங்க வந்து ஒரு கிச்சன் ரெடி பண்ணி தரும்போது நீங்க வந்து மார்பிளோ கிரானைட்டோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அதனால தான் நம்ம ஒரு கிச்சனுமே ஒரு கான்செப்ட்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க ஒரு கிச்சன் காட்டினீங்க வெரி எக்ஸ்பென்சிவ் கிளாஸ் ஸ்டோன்ஸ் சொல்லிட்டு, இப்போ அதுவும் வந்து இதே டைப் தான் இல்ல? அது டிஃபரெண்ட். டீம் இது எல்லாமே நம்ம ஃபால் சீலிங்ல பண்ணிடுறோம். எக்ஸாக்ட். நீங்க வந்து இத வந்து ஃபிக்ஸ்டா எக்ஸாக்ட். இத நம்ம ரிமூவ் வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபனபிள் நீங்க வந்து அது எங்களால பண்ணலாம். எல்லாமே வந்து போல்டட் தான். ஓகே, போல்டட் ஏசி கான்செப்ட். பாடனே இது வந்து வேற ஒரு டைரக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணலாம். சோ அந்த எந்த ஒரு இஷ்யூ இல்ல. அதெல்லாம் இப்போ டிசைன் பண்ணாலும் நீங்க இதுலயே நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். சோ இது வந்து எப்படி கஸ்டமைஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்க டிவி வித் ட்ரெஸ்ஸிங் இந்த மாதிரி அந்த கான்செப்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்க்குது. இது என்ன வுட் ஆக்சுவலா? எல்லாமே பிளைவுட்ஸ் நம்ம ஃபேப்ரிகேட் பண்ணி வருது. ஓகே, இது வாட்டர் ப்ரூஃபா இல்ல வித்தவுட் வாட்டர் ப்ரூஃப்? நம்ம ஷட்டர்ஸ் போதே கம்ப்ளீட் வாட்டர். ஸோ என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் வருது இது எல்லாமே நம்ம கிட்ட சாம்பிள்ஸ் இருக்கு. நம்ம லைவா நீங்க பார்க்கலாம்.